ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்றைக்கி எல்போ லென்த் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து டிசைனர் கிளாத் 1 மீட்டரும் லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி லாங் ஸ்லீவ், அதாவது எல்போ லென்த் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். அதாவது கரை பாகத்தை வந்து நம்ம உயரமாக வச்சுக்கலாம். கரை பாகத்தை உயரமாக வச்சுட்டு கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓப்பன் பகுதி ஆப்போசிட்லேயும் மடிப்பு பகுதி நம்மளை பார்த்த மாதிரியே இருக்கணும். பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அதிலிருந்து ஸ்லீவோட உயரம் நம்ம வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது. நம்ம அதனால் ஒரு 11 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு 11.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்போ லென்த் ஸ்லீவ்னாவே உங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் கூடுதலாகவோ இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து குறைவாகவோ நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 11.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இது கை சுற்றளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 இன்ச் தேவைப்படுது. அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு 5 இன்ச் வந்து தேவைப்படுது. அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இருந்தாலே போதும். பிகினர்ஸ் வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கங்க எக்ஸ்ட்ராவாக. அதே போல் மேல் பகுதியில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சு அந்த எண்டில் முடிகிற இடத்துல தையலுக்கு கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கலாம். சுருக்கு இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுக்குங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ண பகுதியும் கீழேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக நம்ம மேலேயும் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கை வந்து வரைஞ்சிக்கலாம். மேலே மார்க் பண்ண இடத்துல இருந்து அப்படியே பெண்ட் பண்ணி கீழே வந்து முடிச்சிடலாம். இப்போ வந்து அதை ஜாயின் போட்டுக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸ் துணியை கட் பண்ணிடலாம். மேலே நாஞ்சி போட்டுக்கலாம். சென்டர் பார்ட்டில் டிசைனர் கிளாத் எடுத்துக்கலாம். அது வந்து டிசைன் வந்து கரெக்டாக மேலே வர்ற மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத் 4 ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம ப்ளவுஸ் கிளாத்தையும் 4 ஃபோல்டு பண்ணி அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைனர் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம கரெக்டாக டிசைன் வந்து மேலே வர்ற மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. குறுக்க வர்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ வந்து லைனிங் கிளாத்தை ப்ளவுஸ் கிளாத்தோடு அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது ராங் சைடு வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். பைப்பிங் வைக்கிறதுனால ராங் சைடு வச்சு அப்படியே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கீழ் பார்ட்டில் எண்டில்
ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்தோடு சேர்த்து. அந்த எக்ஸஸ் ஆகிற கரை பாகத்தை வெட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து பைப்பிங் வைக்கலாம். பைப்பிங் வைக்கிறதுக்காக ஒரு கோல்டன் கிளாத் வந்து ஒன் சைடாக நான் மடித்து வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணிடலாம். பைப்பிங் த்ரெட் வச்சு தைக்காதனால நம்ம ஃபுட்டு மாற்றி த்ரெட் வச்சு தைச்சிக்கலாம். எண்டு வரைக்கும் அப்படியே தைச்சி விட்டுடலாம். இப்போ எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதை 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்லீவையும் வச்சு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். இப்போ எந்த அளவு இருக்குன்னு நம்ம தையலுக்கு எக்ஸஸாக விட்டுருந்தோம். இப்போ 11 இன்ச் மறுபடியும் மார்க் பண்ணி பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்லீவ் ரொம்ப லாங்காக போயிடும். முன் பார்ட்டுக்காக அந்த டீப் வெட்டோல எக்ஸ்ட்ராவாக அதையும் வெட்டி எடுத்துடலாம். அந்த பிசுறுகளை கட் பண்ணி விட்டுடலாம். லைனிங் கிளாத்தோடு சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்லீவும் அதே போல் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது முன் பக்கம் டீப் வெட்டணும்ல, அதை வந்து முன் பார்ட்டுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சு நாஞ்ச் போட்ட இடத்த சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. மறுபடியும் சென்டர்லேருந்து நெக்ஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம அதையே அந்த அளவை மார்க் பண்ணிக்கிற இடத்துல அப்படியே போட்ட இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். எக்ஸஸாக வர கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் போட்டு நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே போல் 2 சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை திருப்பி பார்க்கலாம். இப்போ 2 சைடு திருப்பிட்டு ஸ்லீவ் ரெண்டும் ஈவனாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. 2 கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.